இந்த தியானம் எங்களை ஒரு புதிய மனிதர்களாக மாற்ற அருள் புரியும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். முதலாம் நிலை. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார். ஆண்டவரே, பிறருடைய குறைகளை தேடாமல் எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்கவும் வீண் புகழ்ச்சிகளை வெறுக்கவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவே, வாழ்வின் கசப்பான அனுபவங்களையும் ஏமாற்றங்களையும் உம்மை போலவே மௌனமாகவும் நம்பிக்கையோடும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பெலன் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். நாங்கள் சோர்வுற்று நிலைகுலையும் போது உமது தூய ஆவியின் வல்லமை எங்களை மீண்டும் நிமிர்ந்து நடக்கச் செய்யட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். குடும்ப உறவுகளுக்குள் விரிசல் விழும்போது அன்னை மரியாளின் அந்த அமைதியான அன்பினால் எங்கள் இல்லங்களை இணைத்து வையும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு முகம் திருப்பாமல் அவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதலையாவது தரும் நட்பண்பை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு வரும்போது அதை தட்டிக்கழிக்காமல் உமக்கே செய்வதாகச் செய்ய அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆறாம் நிலை. வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். நல்ல காரியங்களை செய்யும்போது வரும் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாமல் முன்னேற எங்களுக்கு தைரியம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஏழாம் நிலை. இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். எங்கள் தோல்விகள் ஒருபோதும் முடிவல்ல, அவை உமது வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை உணரச் செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். உண்மையான மனமாற்றத்தினால் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அன்பு செய்ய கற்றுத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். வெற்றியின் அருகில் வரும்போது ஏற்படும் சோதனைகளில் நாங்கள் விழுந்துவிடாமல் உமது கரத்தால் எங்களை பிடித்து கொள்ளும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். பொருள் ஆசையையும் மற்றவர்கள் முன் எங்களை உயர்த்தி காட்டும் கர்வத்தையும் எங்களை விட்டு அறவே அகற்றும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உமது மரணத்தால் எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்வை பிறருக்கான நற்செயலாக மாற்ற எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உமது மரணத்தால் எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்வை பிறருக்கான நற்செயலாக மாற்ற எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. பிரிவுகளால் வாடும் இதயங்களுக்கு உமது திருக்காயங்களின் வழியாக தெய்வீக அமைதியை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். கல்லறை என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல். எங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் மறைந்து உமது உயிர்ப்பின் ஒளியில் நாங்கள் புது வாழ்வு பெறச் செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மீட்பரே இயேசுவே, உமது பாடுகளின் பாதையில் நாங்கள் கண்ட காட்சிகள் எங்கள் வாழ்வை சீர்படுத்தட்டும். சிலுவையின்றி சீர்மை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உமது ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கச் செய்யும். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மனுவுரு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். கசையால் அடிபட்ட போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். பசாசுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். வேதசாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். மரிப்போரின் மனச்சாந்தியான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரிருதயமே, எங்களை இரட்சித்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. செபிப்போமாக. சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா, உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே. எங்களது மீட்பின் விளைபொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையை பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.